எல்லாருக்குமே தெரியும் 10ஆம் பாவத்தில் குரு பகவான் வந்தால் பதவி பறி போகும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பதவி பறி போனது. சில பேருக்கு பதவி தேடிக்கொண்டிருக்கிறார்கள், சிலருக்கு பதவி கிடைத்தது. ஆனால் அந்த கிடைத்த ஒரு சில பதவிகள்லையுமே அவர்களுக்கு ஒரு திருப்தியோ ஒரு சந்தோஷமோ ஏற்படவில்லை. இப்போ எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரே கல்லில் 2 மாங்கான்னு சொல்லுவாங்க. அப்போ இது 3மே சாதாரண மேங்கோவா அப்படின்னு பார்த்தா கோல்டன் மேங்கோ அப்படிங்கிற மாதிரி நாம் சொல்லலாம். ஏன் அப்படின்னா, லாபஸ்தானத்தில் குரு உச்சம் வருடத்துக்கு ஒரு முறைலாம் இல்லை, 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு எதை தொட்டாலும் லாபம், கல்லை தொட்டாலும் லாபம், மண்ணை தொட்டாலும் லாபம், சிமெண்ட்டை தொட்டாலும் லாபம் அப்படின்னு தான் மூல நூல்களில் சொல்லப்படுகிறது. அதுவும் சாதாரண லாபம் இல்லை பிரதர், உச்ச லாபம், நிகரற்ற லாபம். உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் ஒரு வேலை வாய்ப்பாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், குறிப்பாக இந்த பேங்கிங், டீச்சிங் ஜாப், இந்த மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் அபிவிருத்தி. உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஒரு டியூஷன் எடுப்பது, அதன் மூலம் அபிவிருத்தி. மியூசிக் கிளாஸ் எடுப்பது, மேக்ஸ் டியூஷன் எடுப்பது, அதன் மூலம் அபிவிருத்தி. இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் முதல் தரமான ராஜயோகத்தை நான் சொன்ன மாதிரி ஒரே கல்லில் 3 மாம்பழங்களாக குரு பகவான் இனிப்பாக, சந்தோஷமாக, ஒரு நல்ல பொருளாதார அபிவிருத்தியாக கன்னிராசிக்கு தூக்கி கொடுப்பதற்கு, வாரி வழங்குவதற்கு, அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோச்சாரத்தில் எல்லோரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியது வரப்போகிற குரு பெயர்ச்சி. மே மாதத்தின் கடைசி 26/5/2026 குரு பகவான் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்திலேயே மிதுனராசி மண்டலத்திலிருந்து கடகராசி மண்டலத்துக்கு பயிற்சியாக இருக்கிறார். மேலும் அவர் சனி பகவானின் நட்சத்திரமான பூசம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரத்தையும் வரிசையாக கடக்க போகிறார். குரு உச்சமடைய போகிறார் பஞ்சமகா புருஷ யோகத்தில். இது ஹம்ச யோகமாகவும், தனது 5ஆம் பார்வையாக அவர் விருச்சிக ராசியையும், 7ஆம் பார்வையாக மகர மண்டலத்தையும், 9ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வையால் தனது சொந்த வீடான மீனராசியையும், மீனராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் அவர் பார்க்க போகிறார். இதுல என்ன ஒரு பிளஸ் அப்படின்னா, இந்த வருடத்தின் கடைசியில் ராகு பகவான் மகர ராசி மண்டலத்துக்குள் வந்தாலும் ராகு பகவானையும் குரு பகவான் பார்க்க போகிறார். அப்போ நிறைய பேருக்கு அதிர்ஷ்டத்தை குரு பகவான் வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார். என்ன, பரிகார கிரகத்தில் முதன்மையான கிரகமாக சொல்லப்படுவது இந்த குரு பகவானைத்தான். பொதுவாகவே ஜோதிடம் பார்க்கும் பொழுது எல்லாமே குரு பார்வை வந்து விட்டது, வியாழ நோக்கம் வந்து விட்டது, சுபகாரியங்கள் நடக்க போகிறது, தயாராக இருங்கள் அப்படின்னு எல்லோரும் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உங்களுடைய ராசிக்கு இந்த குரு பகவான் எந்த விதமான பலனை எவ்வாறு வாரி வழங்கப் போகிறார் என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம். கன்னிராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரமா காத்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் 10ஆம் பாவத்தில் குரு பகவான் வந்தால் பதவி பறி போகும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பதவி பறி போனது. சில பேருக்கு பதவி தேடிக்கொண்டிருக்கிறார்கள், சிலருக்கு பதவி கிடைத்தது. ஆனால் அந்த கிடைத்த ஒரு சில பதவிகள்லையுமே அவர்களுக்கு ஒரு திருப்தியோ ஒரு சந்தோஷமோ ஏற்படவில்லை. இப்போ எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரே கல்லில் 2 மாங்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரே கல்லில் 3 மாங்காய், 3 மேங்கோ அடிக்கிறது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அப்படிங்கிறது பூரணமாக கன்னிராசிக்கு பொருந்தும். எப்படின்னு பார்த்தோம்னா, 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் நமக்கு பகை கிரகமாயிருந்தாலும் சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் அப்படிங்கிறது முதல் மேங்கோ.
7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கண்டச்சனி நம்மை போட்டு உருட்டுகிறார், மிரட்டுகிறார், நம்மை ஒரு மாதிரி விஷயங்களை தாமதப்படுத்துகிறார், அப்புறம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மை கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக மாற்றுகிறார். அது என்ன சார் ஏதோ ஒரு வார்த்தை புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னா, நம்மை சோம்பேறித்தனமாக மாற்றுகிறார். அதை யாராவது சொன்னால் ஏதாவது சொல்லுவாங்களேங்கிறதுக்காகத்தான் கொஞ்சம் அப்படியே டீசெண்டாக அந்த வார்த்தையை இங்கிலீஷில் சொன்னேன். ஸோ அது செகண்ட் மேங்கோ. 3வது மேங்கோ என்னங்கிறது நீங்கள் என்ன சொல்லலையே சார் அப்படின்னா, 5ஆம் பாவத்தில் ராகு பகவான் வரப்போகிறார். வரப்போகிற ராகுவையையும் குரு பார்க்க போகிறார். அப்போ இது 3மே சாதாரண மேங்கோவா அப்படின்னு பார்த்தா கோல்டன் மேங்கோ அப்படிங்கிற மாதிரி நாம் சொல்லலாம். ஏன் அப்படின்னா, லாபஸ்தானத்தில் குரு உச்சம் வருடத்துக்கு ஒரு முறைலாம் இல்லை, 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. எதை தொட்டாலும் லாபம், கல்லை தொட்டாலும் லாபம், மண்ணை தொட்டாலும் லாபம், சிமெண்ட்டை தொட்டாலும் லாபம் அப்படின்னு தான் மூல நூல்களில் சொல்லப்படுகிறது. அதுவும் சாதாரண லாபம் இல்லை பிரதர், உச்ச லாபம், நிகரற்ற லாபம். அதுவும் எதன் மூலம் அப்படின்னு பார்த்தோம்னா, கோல்டு, ப்ரெஷியஸ் மெட்டல்ஸு, இடம், பூமி, வேலை செய்யக்கூடிய நபர்கள் பிறகு புதனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது நம்மாலும் நம்மளுடைய தொழில் ஜீவனத்தாலும் நூதனமான ஐடியாஸ், டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், லாஜிஸ்டிக்ஸ், டிராவல்ஸ், இதன் மூலம் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்கள் லாபத்தை பெற முடியும். பதவி பறிப்போச்சு அப்படின்னா உயர் பதவி, உயர் அந்தஸ்து, உயர் கௌரவம், ப்ரெஸ்டீஜியஸ் ஜாப், கார்ப்பரேட் ஜாப் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வரக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தை பார்க்கிறார். தொட்டதெல்லாம் வெற்றி, மேலும் மேலும் வெற்றி. 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போ திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்ல வரன், டீசெண்டான வரன், கௌரவமான வரன், ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் வழியில் சொல்லிக்கூட அளவுக்கு ஒரு உயர் அந்தஸ்தில், ஒரு உயர் குடும்பத்திலிருந்து மருமகன், மருமகள், கணவன், மனைவி வரக்கூடிய அமைப்பு. இதற்காகத்தான் இவ்வளவு நாட்கள் காத்து கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். யாருக்கெல்லாம் திருமண வாழ்வு ஒரு பிரிவினையை நோக்கி இனி ஒர்க் அவுட் ஆகாது, இனி முடியாது, இனி மைனஸு, நாங்கள் பிரிய போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாம் ஒரு கவுன்சிலிங்கில் குழந்தைகளுக்காக, ஏன்னா இங்கே குரு பகவான் புத்திர காரகன். அப்போது ஒரு சமாதானம், மீண்டும் குழந்தைகளுக்காக இணைந்தாலும் ஒருவர் மேல் இன்னொருவர் இருக்கக்கூடிய அந்த மனஸ்தாபம், கோபம் விலகுவது, இவர்களுக்குள் தவறு இல்லை அப்படின்னு உணர்வது, மேலும் வெளிநபர்கள் நம்மை தீண்டியதால், நம்மை தூண்டியதால் தான் இதனால் வரை நாம் பிரச்சனைகளையும் துக்கங்களையும் சந்தித்தோம், அவமானத்தை சந்தித்தோம் அப்படின்னு உணர்வது. இந்த நோன் டெவில் இஸ் பெட்டர் தேன் அன்னோன் ஏஞ்சல் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாமல், இதுவே நோன் ஏஞ்சல், என் கணவனே நோன் ஏஞ்சல், என் மனைவியே நோன் ஏஞ்சல் அப்படின்னு உணரக்கூடிய காலகட்டம். 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்தை இந்த இடத்தில் குரு பகவான் பார்ப்பதனால் குழந்தைகளுக்கு அபிவிருத்தி, குழந்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள், சார் நான் பரிகாரம் பண்ணேன், கோயிலுக்கு போனேன், நான் போகாத கோயிலே இல்லை, பார்க்காத டாக்டர் இல்லை, பண்ணாத வைத்தியம் இல்லைன்னு யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வீட்டில் அந்த குழந்தைகள் பிறப்பது, குவா குவா சத்தம் கேட்கக்கூடியது, புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டம், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட இடம், பூமி போன்ற விஷயங்களில் அபிவிருத்தி, இதெல்லாம் வரிசையாக இந்த கன்னிராசிக்காரர்கள் பெறுவார்கள். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, 4ஆம் அதிபதி 11ல், 7ஆம் அதிபதி 11ல். சார் இடம் கட்டிட்டேன் பாதியில் நிற்கிது அப்படின்னா அந்த இடம் முடிவடையும், அதுக்கு ஏதாவது லோன் தேவைப்பட்டால் கிடைக்கும். சார் கட்டின இடத்துக்கு ஆள் வரல, டெனண்ட் வரல அப்படின்னு சொன்னால் அதற்கும் நல்ல டெனண்ட் வருவாங்க, கார்ப்பரேட் டெனண்ட் வருவாங்க, லாங் டேர்ம் பெனிஃபிட் அப்படிங்கிறது பெற முடியும். இதனால் சார் என்னுடைய இடத்தை இதனால் வரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கூட என்கிட்ட காசு இல்லைன்னு யாரெல்லாம் வருத்தப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். லைஃப் பார்ட்னரை குறிகாட்டக்கூடிய 7ஆம் அதிபதி 11ல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் ஒரு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் குறிப்பாக இந்த பேங்கிங், டீச்சிங் ஜாப் இந்த மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் அபிவிருத்தி. உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஒரு டியூஷன் எடுப்பது, அதன் மூலம் அபிவிருத்தி. மியூசிக் கிளாஸ் எடுப்பது, மேக்ஸ் டியூஷன் எடுப்பது, அதன் மூலம் அபிவிருத்தி. இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் முதல் தரமான ராஜயோகத்தை நான் சொன்ன மாதிரி ஒரே கல்லில் 3 மாம்பழங்களாக குரு பகவான் இனிப்பாக சந்தோஷமாக ஒரு நல்ல பொருளாதார அபிவிருத்தியாக கன்னி ராசிக்கு தூக்கி கொடுப்பதற்கு, வாரி வழங்குவதற்கு, அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா நிகரற்ற பொற்காலம், கோல்டன் பீரியட், அன்பேரலல் கோல்டன் பீரியட். முதல் தரமான ராஜயோகத்தை பெறப்போகக்கூடிய ராசிகளில் கன்னிராசியும் ஒன்று. இப்போ கோச்சாரத்தில் ராகுவிற்கு குருவின் பார்வை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ ராகு பகவான் இந்த வருடத்தின் கடைசியில் தான் மகர ராசி மனைக்குள் செல்ல போகிறார். அப்போ ஜூன் மாதம் முதல் டிசம்பர் வரை ராகுவிற்கு குருவின் பார்வை அப்படிங்கிறது மறுக்கப்படுகிறது. இது காலகட்டங்களில் இந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத தனி ஒரு வீடியோவாக நாங்கள் தயாரித்து கொண்டிருக்கிறோம். வெகு சீக்கிரத்தில் எங்களுடைய இந்த சேனலில் இந்த காணொளிகளும் அப்லோடு செய்யப்படும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.